கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலாம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தடையாதான் உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே 8ஆம் இடத்துல இருக்குது. என்ன சார், அஷ்டமத்தில் சனின்னு மட்டும்தான் சொன்னீங்க, இப்போ எல்லா கிரகத்தையும் அங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதம் எல்லா கிரகங்களும் 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்குது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அதனால் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அஷ்டமத்து சனியும் முடிய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 6/3/2026 உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். நிச்சயமாக இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய யோகக்காரகன்னு சொல்லக்கூடியவர் 5, 9ன்னு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் மற்றும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ஒரு திரிகோண கேந்திர அதிபதி, மிகப்பெரிய யோகர். அவர் 7ஆம் இடத்துல போயிருக்கார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்திருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகளும் இருந்திருக்கும்.
அதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறார். நான் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நிச்சயமான பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல குரு பகவான், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து எல்லா கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்குறேன். அதனால் கேத்துவும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 6 கிரகங்கள் வருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள். அது தவிர சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் 6 கிரகங்கள் வருது இந்த மாதம். இதனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா சூரியன் சனி 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது, எந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நகர்ந்து வர்றது, இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிடுறார். அதை தவிர சுக்கிரனும் போகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஓப்பனிங் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸில் இல்லாமல் அடுத்த 2-3 யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடியறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். மருத்துவமனை சார்ந்த செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்க்குறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. காரியங்கள் எதுவுமே எந்த காரியங்களாக இருந்தாலும் அதில் சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புத்தி கூர்மை மிகவும் அதிகமாக இருக்கும். தேவையற்ற பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையில் நல்லபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 18/2/2026 19/2/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்க. பால் வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேயானால் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் வந்து விவசாயம் பண்ணுறவங்க பெரிய கிரவுண்டு வச்சு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அது தவிர லாரியெல்லாம் வச்சு ஓட்டுறவங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10-15 லாரி வச்சு ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு சற்று இருந்து கொண்டு இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லாரி டிரைவர்ஸு, உணவகங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அதை தவிர வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், திங்கக்கிழமை இவர் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.